இந்திராசாணி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பாலிட்டி படிக்கிற எல்லாருமே இந்த கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இது 1992ல சுப்ரீம் கோர்ட்ல 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த கேஸை மண்டல் கமிஷன் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பத்தி பார்க்கலாம். 1990ல பிரைம் மினிஸ்டரா இருந்த விபி சிங் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி மத்திய அரசு வேலைகள்ல ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த இந்திராசாணி வழக்கு. இப்போ இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிரீமி லேயர் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது. அப்புறம் இந்த இடஒதுக்கீடு மொத்தமா 50% தாண்டக்கூடாது. அண்ட் பதவி உயர்வில் வந்துட்டு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்காங்க. பட் லேட்டரா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.